Hi guys, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு வந்து அம்மா கூட குளோபல் வில்லேஜ் போன vlog தான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்ப குளோபல் வில்லேஜ் கூட்டிட்டு போயிருந்தோம். அந்த vlog தான் இன்னைக்கு வந்து கண்டினியூவா பார்க்க போறீங்க. கிராண்ட் மாஸ் போயிட்டு அங்க இருந்து டைரக்டா வந்து குளோபல் வில்லேஜ் வந்தோம். குளோபல் வில்லேஜ் என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் போய் நின்னது டீ கடையில தான். இவ்வளவுதான் டூர் போனாலும் எங்க போனாலும் நம்ம போய் நிக்கிற இடம் டீ கடை மட்டும்தான். டீயை குடிச்சாதான் அன்னைக்கு டேவே ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆல்ரெடி வந்து நான் குளோபல் வில்லேஜ் வந்து விளாக் போட்டிருக்கேன். அதுலயே தெரியும் இங்கெல்லாம் எவ்வளவு டீயே வந்து 10 grams வந்துடும். என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நம்மள அறியாமலே வந்து எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறோம்னா இந்த பலூன்ஸ் எல்லாம் விற்கும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். 50 grams 60 grams சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குடா வாங்குறோம்னு தெரியாமலே வாங்கி கொடுப்போம். கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொன்னா மறைச்சு கூட்டிட்டு போறக்குள்ள எவ்வளவு கஷ்டம்னு. கிட்ஸா இருக்கும் போது இப்படிதான் பண்ணிருப்போம், வேற வழி இல்ல, அது அப்படிதான். கிட்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுக்கும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஜுவல்ஸ், ஏகப்பட்ட ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். பார்க்கும்போது இது அழகா இருக்கு அது அழகா இருக்குன்னு நம்மள அறியாமலே வந்து நம்மளும் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படியும் இல்ல, அங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும். பார்க்கும் போதே அழகா எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும், அந்த லைட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஆனா நம்ம ஹஸ்பண்ட் நினைச்சு பார்க்கும்போது அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வர மாதிரிதான் இருக்கும். அப்பதான் நம்மள வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு நிறைய பிளேஸ் கூட்டிட்டு போவாங்க. இவ எதுவும் கேட்க மாட்டா, அதனால நம்ம தைரியம் வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் குளோபல் வில்லேஜ் நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் ஃபுல்லா சுத்தி பார்க்கவே முடியாது. ஒரு சைடு நம்ம பார்க்கும் போது ஒரு சைடு வந்து நம்ம பார்க்காம அப்படியே கிளம்பிடுவோம். குளோபல் வில்லேஜ் சுத்திட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட் தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். கால் வலி பிச்சு எடுத்துரும். ஃபேமிலி கூட போறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான், அது ஒரு மெமரிஸ் மாதிரி. எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஆசை தான் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இப்படி கூட்டிட்டு வந்து சுத்தி காமிக்கிறது. இந்த லிஸ்ட்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்ஷால்லா அவங்களையும் கூட்டிட்டு வந்து இப்படிலாம் சுத்தி காமிக்கணும்னு ஆசை. இன்ஷால்லா வந்து துவா செஞ்சுக்கோங்க. எங்க கிட்ஸ் பயப்படும் சொல்லிட்டு தான் கிட்டத்துல கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பயப்படவே இல்லை சுத்தமா. நம்ம தான் வந்து இதுக்கெல்லாம் பயப்படுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொன்னேன்ல, குளோபல் வில்லேஜ் போயிட்டோம்னா ஒரு ஹாஃப் மட்டும் தான் நம்ம சுத்தி இருப்போம். இன்னொரு ஹாஃப் சுத்துறதுக்கு நம்ம காலே இருக்காது. நம்ம கிளம்புவோம், அந்த மூடு தான் வந்துடும். இப்படி சீக்கிரம் வந்துட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம். நாங்க வந்ததே லேட்டு, ஒரு டைமிங்குள்ள வந்து வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். குளோபல் வில்லேஜ் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கிவ் அவே போய்கிட்டு இருக்கு, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், என்னை ஃபாலோ பண்ணிருக்கணும், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருக்கணும். என்னோட இந்த போஸ்ட உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 1 hour வச்சு எனக்கு டிஎம் பண்ணுங்க. நடுவுல வந்து இந்த வீடியோஸ்ல நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வரும், அதையும் எனக்கு வந்து டிஎம் பண்ணிருங்க மறந்துடாம. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்த வந்து டேக் பண்ணிக்கோங்க. இது புரியலன்னா டீட்டெயிலான ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன், அதுல வந்து பார்த்துக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு.
முக்கியமா வந்து என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். நீங்க கூட இந்த கிவ் அவே வின்னரா இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வின்னரா இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எல்லாம் வீடியோ போட்டா பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஷால்லா வந்து அடுத்த வீடியோல வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். வீடியோல பார்க்கலாம். பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.